கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே 11:26 தெரிந்த பகுதி, இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருந்து என்று வாசிக்கிறோம். மோசேயினுடைய காரியம், அதாவது இதுவரைக்கும் அவனுக்குள்ளே இருந்த பலன், அவன் கற்றுக்கொண்ட காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனப்படலை. அதை கொண்டு அவனால் எதுவும் செய்ய முடியலை. நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனால் இப்போது இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கமாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இனிமேல் வரக்கூடிய எந்த காரியமானாலும் இதுவரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பெற்றிருக்கலாம், பிரயாசப்பட்டு பெற்றிருக்கலாம், கற்றிருக்கலாம். ஆகவே அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை இருக்கிறதே, இனி உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம், இனி வரக்கூடிய எந்த ஒரு நன்மைக்கு எதுவான காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு பலனாக இருக்கும், அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே தான் அந்த வசனத்தில் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்தான். இனிமேல் வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும், அது உங்களுக்கு பலனாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இனி வரக்கூடிய எல்லாமே அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள், தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பலன். ஆகியவை தான் லூக்காவில் கூட நம்ம வாசிக்கும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம், அந்த 24:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள். உன்னதத்திலே இருந்து வரும் உன்னத தேவனிடத்திலிருந்து வரும் பலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ இனிமேல் வரக்கூடிய பலன், உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய பலன், ஆசீர்வாதம் எல்லாமே அது தேவனிடத்திலிருந்து வரக்கூடியது. அப்போ தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே அது உங்களுக்கு பலனாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும். ஆகவே இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து என்று வேதம் சொல்கிறது. இனி வரக்கூடிய நன்மைக்காக, பலனுக்காக நோக்கத்தோடு காத்திருங்க. இனி வரக்கூடிய எல்லாமே அது உங்களுக்கு பலனாக இருக்கும், அது உங்களுக்கு மகிமையாக இருக்கும், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது உங்களுக்கு உயர்வாக இருக்கும். ஏன்னா அது உன்னதத்தில் இருந்து, உன்னதமான தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதம், பலன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து ஆண்டவரே, இனி வரக்கூடிய எல்லாமே அது பிள்ளைகளுக்கு அது மகிமையாய், அது ஆசீர்வாதமாய், அது பலனாய் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும்படியான காரியங்களை அது பிள்ளைகள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.